வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். செப்டம்பர் 22 முதல் ஜொகூரில் புதிய குடிநுழைவு முறை சோதனை ஓட்டம். உள்துறை அமைச்சு அறிவிப்பு. எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் தற்போதைய QR குறியீடு அடிப்படையிலான மை பார்டர் பாஸ் முறைக்கு பதிலாக நீஸ் என்ற தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு முறையை உள்துறை அமைச்சு அறிமுகம் செய்ய உள்ளது. முதற்கட்ட சோதனை முயற்சியாக ஜொகூர் சுல்தான் அபுபக்கா காம்ப்ளெக்ஸ் மற்றும் சுல்தான் இஸ்காண்டா பில்டிங் ஆகிய குடிநுழைவு வாயில்களில் செயல்படுத்தப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நாட்டின் முதன்மை விமான நிலையங்களான KLIA முனையம் 1 மற்றும் 2, பினாங்கு பயன்லபாஸ் விமான நிலையம், குச்சிங் அனைத்துலக விமான நிலையம் மற்றும் கொத்தகினபாலு அனைத்துலக விமான நிலையம் ஆகியவற்றிலும் இம்முறை செயல்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாட்டின் அத்தனை குடிநுழைவு வாயில்களிலும் நீஸ் முறை முழுமையான செயல்பாட்டிற்கு வந்துவிடும் என்றும் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. மடானி அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கைகளின் ஒரு பகுதியாக இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் இந்த தானியங்கி முறை மூலம் குடிநுழைவு வாயில்களில் சோதனைகள் மேலும் பலப்படுத்தப்பட்டு நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ரஃபீசி ராம்லியின் 12 வயது மகன் மீதான தாக்குதல் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக தேசிய காவல்துறை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் இன்று தெரிவித்துள்ளார். இத்தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் இருந்த CCTV கேமராக்களில் பதிவாகியிருக்கும் காணொளிகளில் குற்றவாளிகளின் முகம் சரியாக பதிவாகவில்லை என்பதால் இவ்வழக்கில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி புத்ராஜயாவில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் கருப்பு உடையணிந்த 2 ஆடவர்கள் ரஃபீசி மகன் மீது மருத்துவ ஊசியால் தாக்குதல் நடத்தினர். இந்நிலையில் அந்த ஊசியின் வழியாக உடம்பில் செலுத்தப்பட்டவை குறித்த மருத்துவ பரிசோதனை முடிவிற்காக தாங்கள் காத்திருப்பதாகவும் கலீத் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் 600 ரிங்கேட் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கூறி வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்டு வரும் தகவல் தவறானது என பிரதமர் துறை அலுவலகம் அறிவித்துள்ளது. அந்த உதவித்தொகையானது மாதம் 1198 ரிங்கேட் வருமானம் மட்டுமே கொண்ட வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்பங்களுக்காக வழங்கப்படுகின்றது என்பதையும் பிரதமர் துறை உறுதிப்படுத்தியுள்ளது. அதேவேளையில் பிள்ளைகள், உறவினர்கள் இன்றி தனித்து வாழும் முதியவர்களும் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் சமூக நலத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. எனினும் வறுமை கோட்டிற்கு மேல் மாத வருமானம் கொண்ட முதியவர்கள் இந்த உதவித்தொகையை பெற நினைத்தால் சிறப்பு பரிசீலனையின் கீழ் விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மாணவி ஜாரா கைரீனா மகாதீரின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிவதில் பிரேத பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து அவரது தாயாருக்கு விளக்கப்பட்ட போதிலும் அவர் அதனை மறுத்துவிட்டார் என மருத்துவர் ஒருவர் மரண விசாரணை நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். குவீன் எலிசபெத் மருத்துவமனையின் தடயவியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் லோகராஜ் ராதா இதுகுறித்து மரண விசாரணை நீதிமன்றத்தில் இன்று அளித்துள்ள தகவலில் பிரேத பரிசோதனைக்கான கோரிக்கையை போலீசார் வழங்கவில்லை என்றாலும் உறவினர்களின் அனுமதியோடு அது கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அந்த வகையில் ஜாராவின் தாயார் புவான் நொரைடா லமாட்டிடம் தான் விளக்கம் அளித்து அதற்கான அனுமதியை கேட்டதாகவும் ஆனால் அவர் அதனை மறுத்துவிட்டார் என்றும் டாக்டர் லோகராஜ் குறிப்பிட்டுள்ளார். பிரேத பரிசோதனை செய்யாமல் ஜாராவின் மரணம் தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் அவரது குடும்பத்தினரால் எதிர்காலத்தில் பெற முடியாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பள்ளி விடுதி குறித்து எந்த ஒரு புகாரையும் மாணவி ஜாரா கைரீனா மகாதீர் அளிக்கவில்லை என ஸ்கொலா மெனுங்கா கபாங்சான் அகாம துன் டத்தோ முஸ்தபா பள்ளியைச் சேர்ந்த தலைமை வார்டன் அசாரி அப்துல் சகா இன்று நீதிமன்ற விசாரணையில் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை 16ஆம் தேதி அதிகாலை 3 மணியளவில் பள்ளியின் பாதுகாவலர் தனக்கு நடந்த சம்பவம் குறித்து தகவல் அளித்ததாகவும் உடனே தான் நேரில் சென்று அங்கு பார்த்தபோது ஜாரா சுயநினைவின்றி கிடந்ததாகவும் அவர் சாட்சியம் அளித்துள்ளார். அதேவேளையில் 5 மாணவர்களின் உதவியோடு ஜாராவை அங்கிருந்து தரைத்தளம் ஒன்றிற்கு நகர்த்தியதாகவும் அசஹாரி தெரிவித்தார். மேலும் ஜாராவை அங்கிருந்து நகர்த்தும் போது அவ்விடத்தில் இரத்தம் படிந்திருப்பதை பார்த்ததாகவும் அவர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். AI தொழில்நுட்பம் கொண்டு உருவாக்கப்பட்ட போலியான ஆபாச காணொளிகளை வெளியிடப் போவதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு வந்த மின்னஞ்சல்கள் குறித்து
தொடர்ந்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான இந்த அச்சுறுத்தல்களுக்கு பின்னால் அரசியல் பின்னணியோ அல்லது பண மோசடி கும்பலோ இருக்கலாம் என தாங்கள் சந்தேகிப்பதாக தேசிய காவல்துறை தலைவர் டத்துஸ்ரீ முகமது கலீல் இஸ்மாயில் இன்று நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் சில தரப்பினர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட தொடங்கியிருப்பதாகவும் விரைவில் அவர்கள் பிடிபடுவார்கள் என்றும் கலீல் இஸ்மாயில் உறுதி அளித்துள்ளார். 14 வயது சிறுவனிடம் பாலியல் சீண்டல் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை எதிர்த்து ஊக்க பயிற்சியாளர் ஒருவர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரணை கோரியுள்ளார். படாங் பசாரில் உள்ள மேல்நிலைப் பள்ளி ஒன்றில் கடந்த ஜூலை 10ஆம் தேதி காலை 9 மணி அளவில் 44 வயதான முகமது ஜுல்கர்னைன் அத்தான் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டம் 2017 பிரிவு 14A கீழ் முதல் குற்றச்சாட்டும் சட்டப்பிரிவு 11(1) கீழ் மற்றொரு குற்றச்சாட்டும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இக்குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அதிகபட்சமாக 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை தண்டனையும் பெரும்படிகளும் வழங்கப்படலாம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.